சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு நம் தேசத்தந்தை மகாத்மா காந்திஜியை பற்றி தெரியாதவர்கள் இருக்க இயலாது. இருந்தாலும் அவர் தாய்நாட்டில் இருந்து பாரிஸ்டர் அதாவது வழக்கறிஞர் படிப்புக்காக தென்னாப்பிரிக்கா சென்றார். செல்லும் பொழுது அவருடைய தாயார் 3 சத்தியங்களை வாங்கி கொண்டார். மது அருந்துதல், மாமிச உணவு சாப்பிடுவதை தவிர்த்தல், பிற மாதர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று 3 வகையான சத்தியங்களை வாங்கி கொண்டார். அதன்படியே தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து சட்டம் பயின்று அங்கு விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டு பிறகு தாய்நாடு வந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர் நம் தேசத்தந்தை அவர்கள். இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் மகாத்மா காந்தி போல் மாமனிதர்களாக வாழாவிட்டாலும் சாதாரண மனிதர்களாக வாழ வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு வரக்கூடிய துணைவியார்களும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி மிகப்பெரிய துன்ப நிலைக்கு அவர்களை ஆளாக்கக்கூடாது. அப்படி செய்தால் அவர்களுடைய எதிர்காலம் என்பது இன்று நாம் பார்க்கிறோம், பெருகி வரும் முதியோர் இல்லம்தான் அவர்களுடைய எதிர்காலம். இது தனிப்பட்ட கருத்து அல்ல, பொதுவாக சமுதாயத்திற்காக இந்த மாதிரியான ஒரு கொள்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.